ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அருணாச்சலையாவுக்கு எல்லா விஷயமுமே தெரிய வருதுங்க. இந்த மாதிரி சூர்யாவையும் காணும் நந்தினியும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து தெரிய வருது. அதுவுமே எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்காரை வந்து ஃபோன் போட்டு பயங்கர அழுவ, ஐயா காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவவுமே என்னாச்சு சிங்காரா சொல்லுன்னு கேட்கும். இந்த மாதிரி நந்தினி வந்து போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோல பதறி போயிடுறாரு அருணாச்சல ஐயா. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சூர்யா சாருமே எங்கே போனாரே தெரில, சின்னையாவுக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே புல்லன்றோம். நம்ம அருணாச்சலாவுக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து உயிரே வச்சுருந்தார் தன்னோட பையன் மேலே. என்ன ஆனாலும் போனாலும் வந்துட்டு அவருக்காக தான், சூர்யா சாருக்காக தான் அருணாச்சல ஐயா வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போது தன்னோட பிள்ளைக்கு ஒன்றுன்னு உடனே என்ன பண்ணுறதே தெரியாமல் சரி உடனே நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சுந்தரவல்லி என்னாச்சு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும். மாதவி சுரேகா எல்லாருமே வந்து கேட்குறாங்க, என்னாச்சுப்பா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உடல் இல்லாமல் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சுந்தரவல்லிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நந்தினியை வந்து அவங்க போட்டு முடிச்சிட்டாங்களா, அதனால தான் இவர் அடிச்சு பிடிச்சி போகிறாரு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து நந்தினியை முடிச்சிட்டாரு தான் போல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஃபோன் போட்டு வந்து கேட்குறாங்க. என்னாச்சு நந்தினியை முடிச்சிட்டிங்களா, செத்து போயிட்டாரா, நான் என் வீட்டுக்காரர் கடகன்னு பறந்து வர்றாரு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லையே நாங்கள் நந்தினி எதுவுமே பண்ணவே இல்லையே, சூர்யாவை மட்டும் தான் கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் எதுக்கு சூர்யாவை என்னோட பிள்ளை எதுக்கு கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லபான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒன்றும் இல்லை அண்ணி, இந்த மாதிரி சூர்யா கூடவே இருந்தால் நந்தினி எதுவுமே பண்ண முடியறதில்ல, அதனால தான் சூர்யாவை கடத்தி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே என் பிள்ளைய வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்னத்துக்கு இவர் அடிச்சு பிடிச்சி அந்த ஊருக்கு ஓடுறாரு அப்படின்ட்டு உடனே வந்து நம்ம நந்தினி வேற அங்கே போலீஸில் பிடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க. இதனால சுந்தரவல்லியும் அருணாச்சல பின்னாடி போக மாதவி சுரேகா எல்லாருமே தனித்தனி கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் விஷயம் என்னன்னே தெரியாமல் சொல்லிட்டு இந்த ரெண்டு கேங் வந்து இங்கேருந்து போயிட்டு இருக்கு. அருணாச்சல போனதுமே ரீச் பண்ணிடுறாங்க. போனதுமே அவர் காலில் வந்து எல்லாருமே விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி காப்பாற்றுங்க, என் புள்ள வந்து எந்த தப்புமே பண்ணல, என் புள்ள பண்ணது நல்லது தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல, உடனே நீ கவலைப்பட சிங்காரம், நான் வந்துட்டு எப்படியாச்சும் நந்தினியை வெளியே எடுத்துட்டு வந்துடுறேன், நந்தினியை பற்றி எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலையா சொல்கிறாரு. இருந்தாலுமே வந்துட்டு அவங்க தங்கச்சி பாட்டி அவங்க அப்பா எல்லாருமே கடந்து கதறதை பார்த்து அருணாச்சலைக்கு கேட்க முடியாமல் போயிட்டு போலீஸில் வந்து போயிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி எதுக்காக பண்ணீங்க, அந்த பொண்ணு தெரியாமல் தான் பண்ணாங்க, அவளுக்கு வந்துட்டு எதனா ஒரு ப்ராப்ளம் வர்றதுனால தான் அவள் தள்ளி விட்டா அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் போலீஸ் வந்து இல்லைங்கய்யா கண்டிப்பாக எங்களால் கேட்க முடியாது, இது பிரசிடென்ட், இந்த ஊரோட பிரசிடென்டோட பையன், அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அவள் வந்து உள்ளவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கண்டிப்பாக நான் வந்துட்டு மேல் அதிகாரிகிட்ட பேசி என் மருமகள் நான் வெளியே கொண்டு வர்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலாவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்களுக்கு ஒரே பிரச்சனையாக போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.